ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பேச போகிறோன்னா, உலக புகழ்பெற்ற மீனாட்சி அம்மன் கோயில் எல்லாத்துக்குமே தெரியும். அந்த மீனாட்சி அம்மன் கோயிலில் தற்போது வந்து சித்திரை திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த திருவிழாவின் சிறப்பம்சம் பார்த்திங்கன்னா, மீனாட்சி சுந்தரேஸ்வரருக்கு திருமண வைபவம், பட்டாபிஷேகம், தேரோட்டம், அதே போல் கள்ளழகர் வந்து வைகை ஆற்றில் இறங்கக்கூடிய வைபவம், இது எல்லாமே மதுரையில் ரொம்பவே சிறப்பு. இது மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் வந்து மதுரைக்குள்ளே இருக்குது, இங்கே நடக்கும். இது அதுக்கப்புறம் அழகர் பார்த்திங்கன்னா ஒரு 20 கிலோமீட்டருக்கு அங்கேருந்து வைகை நதியில் வந்து அதுவும் மதுரையில் தான் இந்த நிகழ்ச்சி நடக்குது. இந்த ரெண்டு நிகழ்ச்சியும் வந்து ரொம்பவே பக்தர்களால் ரொம்பவே சூப்பராக பார்த்து மதுரையே ஒரு அதிர்ந்து போக லெவலில் இந்த திருவிழா நடக்கும். ஆனால் இந்த சித்திரை திருவிழா, மதுரை சித்திரை திருவிழா உருவாகக்கூடிய காரணம் என்னங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். எதனால் இந்த சித்திரை திருவிழா வந்தது? ஆரம்ப காலத்தில் மதுரை ஆண்ட பாண்டியர்கள் அந்த டைமில் சைவம் வைணவம்னு ரொம்பவே தீவிரமாக இருந்த காலகட்டம். அப்போ பார்த்தீங்கன்னா இந்த திருவிழாக்கள் வந்து ஒரே மாதிரியாக நடக்கவே இல்லை. சித்திரை திருவிழா மதுரை மீனாட்சி அம்மனுக்கு பார்த்தீங்கன்னா மாசி மாதத்திலும் தை மாதத்திலும் தான் திருவிழா நடந்துச்சு. கள்ளழகருக்கு தான், கள்ளழகர் ஆகிய சுந்தரேஸ்வர பெருமாளுக்கு தான் சித்திரை மாதம் வந்து வைகை ஆற்றில் இறங்கக்கூடிய வைபவம் நடந்துச்சு. அதன் பிறகு பாண்டிய மன்னர்கள் காலத்துக்கு பிறகு யார் வராருன்னு பார்த்தீங்கன்னா திருமலை நாயக்கர் வராரு. இவர் வந்து வைணவ சமயத்துக்காரர், அதாவது பெருமாளோட வழிபாட்டில் ரொம்பவே ஒரு முக்கியத்துவம் உள்ள ஆள். இவர் அப்படி இருந்தாலும் மதுரை மீனாட்சி அம்மனோட அருள் வந்து அருளுங்கிறத விட பக்தர். மதுரை மீனாட்சி அம்மனை இவருக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால இவர் பல மண்டபங்களும் மதுரை மீனாட்சி அம்மனை கட்டியிருக்காரு. அதே போல் சைவம் வைணவனையும் மக்கள் பிரிஞ்சிருந்த காலத்தை ஒற்றுமைப்படுத்தணும், மக்களை ஒற்றுமைப்படுத்தணும் என்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சிக்காக மட்டுமே இந்த கள்ளழகர் வைகாத்தில் இறங்கக்கூடிய நிகழ்ச்சியும், மதுரை மீனாட்சி அம்மனுக்கு தேரோட்டம், பட்டாபிஷேகம், திருமண நிகழ்ச்சி, இந்த மூணுமே ஒரு சேர நடத்தணுங்கிறதுக்காண்டி மட்டும்தான் இந்த திருவிழாவை என்ன பண்ணுறாருன்னா சித்திரை மாதத்துக்கு மாற்றுறாரு. அதே மாதிரி இந்த ரெண்டு நிகழ்ச்சியுமே சித்திரை மாதம் நடக்குது. பக்தர்கள் மதுரையில் இந்த ரெண்டு நிகழ்ச்சிகளும் பார்த்து ஆர்ப்பரித்து மக்கள் கூட்டம் எங்குமே அவ்வளோ தூரத்துக்கு இருக்காது, அவ்வளோ கூட்டம் இருக்கும். இதனால் வந்து என்ன பண்ணுறேன்னா மக்களோட ஒற்றுமை வந்து அதிகரிச்சு வைவம் சைவம் இந்த ரெண்டுமே அகன்று ரெண்டுமே சாமி, ரெண்டு புகழ்பெற்ற சாமிகளும் மக்கள் வந்து நல்லபடியாக திருவிழாக்கள் நடக்க ஆரம்பிச்சது. இதுதான் இந்த சித்திரை திருவிழா வர்றதுக்கான ஒரு முக்கியமான காரணம். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, வீடியோக்கு லைக் பண்ணுங்கள்.